அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்றைய தினம் மதுவரி, ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் சுற்றுலா தொடர்பான சட்ட மூலங்கள் தொடர்பான விவாதம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் அண்மை காலங்களாக மதுபான சாலைகள் கண்மூடித்தனமாக அனுமதி வழங்கப்பட்டு திறக்கப்படுகின்ற சம்பவங்கள் காரணமாக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவு அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. பல இடங்களிலே பாடசாலைகள், கோவில்கள் உள்ளிட்ட முக்கியமான மக்களுடைய இதய பகுதிகளாக கருதப்படக்கூடிய இடங்களிலே இந்த மதுபான சாலைகள் திறக்கப்படுகின்ற காரணத்தினால் மக்கள் அதற்கு எதிராக போராட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த போராட்டங்கள், அவர்களுடைய கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டு இந்த மதுபான சாலைகளுடைய உரிமையாளர்களுக்கு விரும்பியவாறு அங்கே போலீசார் நடந்து கொள்ளுகின்ற அல்லது அரசு திணைக்களங்கள் நடந்து கொள்ளுகின்ற நிலைமைகள் நீடித்து கொண்டிருக்கின்றது. இது ஏற்கனவே பொருளாதார ரீதியாக வீழ்ந்து போயிருக்கிற இந்த நாட்டிலே கல்வியில் அக்கறை இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி இளைஞர்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த மதுபான சாலைகள் என்பது எஞ்சியிருக்கின்ற இளம் சமுதாயத்தினரையும் முற்றாக அழித்து மதுபானத்துக்கு அடிமையாக்குகின்ற ஒரு செயல்பாட்டைத்தான் நோக்கித்தான் கொண்டு செல்லுகின்றது. ஆகவே அரசாங்கம் கைத்தொழில் துறை சார்ந்த விடயத்திலே அதை அபிவிருத்தி செய்வதை விடுத்துவிட்டு இந்த மதுபான சாலைகள் திறப்பதன் மூலமாக வருமானத்தை ஈட்டிக்கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்குவதன் மூலம் அவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த சில அரசியல்வாதிகள் இந்த மதுபான சாலை பத்திரங்களை விற்று கோடிக்கணக்கிலே லாபம் ஈட்டி அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டும், அதை அவ்வாறானவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரணில் விக்ரமசிங்க கையாளுகின்ற ஒரு மிக கீழ்த்தரமான ஒரு உபாயமாகத்தான் இந்த மதுபான சாலை அனுமதி வழங்குகின்ற செயல்பாடுகள் இருக்கின்றது. ஆகவே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மக்கள் மத்தியில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்ற அந்த இடங்களிலிருந்து அந்த மதுபான சாலைகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் இந்த இடத்திலே நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்திலே கடந்த 8ஆம் 9ஆம் தேதிகளிலே வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் நாடு பூராகவும் நடைபெற்ற இந்த தொழிற்சங்க போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம், அகில இலங்கை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம், பொது முகாமைத்துவ உதவியாளர் சேவை சங்கம், அகில இலங்கை தமிழ் பேசும் தபால் ஊழியர் சங்கம், ஸ்ரீலங்கா தபால் தொலைத்தொடர்பு சேவை உத்தியோகத்தர் சங்கம், அகில இலங்கை உபதபால் அத்தியட்சகர் சங்கம் போன்ற சங்கங்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருந்தன. அன்றைய தினம் இந்த அரசாங்கத்தினுடைய அச்சுறுத்தல் காரணமாக வேலைக்கு சென்ற உத்தியோகத்தர்களுக்கு அவர்களுக்கு விசேட சான்றிதழ் ஒன்று வழங்குவதாகவும் சில விசேட கொடுப்பனவுகள் வழங்கப்பட இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு நேர்மையற்ற ஒரு அணுகுமுறை. இந்த தொழிற்சங்க நாட்டிலே பொருளாதாரம் நெருக்கடி காரணமாக விலை அதிகரிப்புகள் காரணமாக வாழ்க்கை செலவை கொண்டு நடத்த முடியாத நிலைமையிலே இந்த தொழிற்சங்கங்கள் தங்களுடைய சட்டபூர்வமான தொழிற்சங்க உரிமைகளின் அடிப்படையில் போராட்டத்தை நடத்தி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய போராட்டத்தை நளினப்படுத்துவதற்காக, தோற்கடிப்பதற்காக ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு ஒரு குள்ளநெறித்தனமான ஒரு செயல்பாட்டை செய்வது மிகவும் கண்டனத்துக்குரியது. அவர்கள் கோருகின்றவாறு அவர்களுக்குரிய அந்த அடிப்படை சம்பளத்தை 25,000 ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என்பதும், பதவி உயர்வு முறைமையுடன் கூடிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை பிரமாண குறிப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். சம்பள திட்டத்தை அதிகரித்தல், அதிவிசேட தரத்தில் நிர்வாக அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவியை ஏற்படுத்துதல், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையை ஏற்படுத்துதல், பதிற்கடமை கொடுப்பனவுகளுக்கு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுதல் மற்றும் ஏனைய படிகளை அதிகரித்து வழங்குதல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய கோரிக்கைகள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுடன் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுடைய போராட்டம் 71வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய போராட்ட கோரிக்கைகள் இன்னமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே இந்த பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும்
நிறைவு செய்யப்படக்கூடிய வகையில் அல்லது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இணக்கப்பாட்டை எட்டக்கூடிய வகையிலே அரசாங்கம் உடனடியாக ஒரு இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும். அந்த போராட்டம் நீடிக்கின்ற காரணத்தினால் பல்கலைக்கழக மாணவர்களுடைய கல்வி மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றது. இந்த விடயத்திலே அரசாங்கம் பாராமுகமாக இருக்கின்றது. SLAS மற்றும் SLES போன்ற உயர் பதவிகளில் இருக்கின்றவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அதே நேரத்திலே இவர்களுடைய கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுவது கவலைக்குரியது. ஆகவே இந்த விடயத்தை உடனடியாக அரசாங்கம் கருத்தில் கொண்டு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.